பிரபலங்கள் 4 பேர் 4 விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்தில், எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் இன்றைக்கு ஒரு வல்லமையான ஒரு பிரதமராக, ஒரு சிறந்த ஒரு பிரதமராக இன்றைக்கு திகழ்ந்திருக்கிறார். யாரும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பணிகள் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை மத்தியிலிருந்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். மோடிஜியே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு திறந்து வைத்திருக்கிறார். எனவே இது மாதிரி நிறைய திட்டங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை திட்டங்களை தந்திருக்கிற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அப்படி சொன்னா அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. தமிழகத்தில் நடக்கும் அனைத்து போராட்டங்களிலுமே தேமுதிக பங்கேற்கிறது. நீங்க ஒத்தாம் பொதுவாக பங்கேற்கல அப்படின்றது நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளிலுமே முதல் ஆளாக என்னைக்குமே கேப்டன் சரி, தேமுதிகவும் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் பங்கேற்றிருக்கோம். வெயில தனி மனிதனுக்கு என்னவோ அதான் எல்லாருக்குமே. அந்த வெயில் என்பது ரொம்ப கொடூரமாக இருப்பது என்பது அந்த 2:30 மணி 3 மணி நேரத்தில் அந்த காலகட்டங்களில் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து விடுவது நமக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்து விடுவது நல்லது தான். ஏன்னா அதுக்கு ஏற்ற பாதுகாப்பை செய்து கொண்டு வெளியில் போகணும். நம்ம ஊர்ல ஒரு பேய் இருக்குது, வந்துக்குது. அந்த பேயை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு நாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பேய். இப்ப அது போற நேரம் வந்திருக்குது. அதனால அந்த 3 வருஷமா எங்களால செயல்பட முடியல, செயல்பட விடல. திட்டங்களை முடக்கிறது, அரிசி போடுற திட்டம், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மாற்றுத்திறனாளியோட உதவித்தொகை, சென்ட்ரல் பணம், மகளிருக்கான திட்டம், அரசு ஊழியர்களுக்கான திட்டம், தொழிற்சாலைகளுக்கான திட்டம் எல்லாத்தையும் முடக்கிறது இந்த கிரண்பேடி அம்மையார். நரேந்திர மோடி, கிரண்பேடி, ரங்கசாமி 3 பேரும் சேர்ந்துகிட்டு புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள், புதுச்சேரி மாநிலத்துடைய துரோகிகள். இந்த 3 பேரும் துரோகிகள்.